அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது சென்னை நொங்குபாதத்தின் உதவியாளரின் வீட்டை 8 வயசு குழந்தை மயங்கி விழுந்துள்ளது. அதிர்ச்சி. பாலிய தொல்லை கொடுத்ததாக பெற்றோர் கொடுத்த புகார். தூத்துக்குடியை சேர்ந்த 2 பேர் கருப்பத்தி வியாபாரத்துக்காக வேண்டி ஆந்திரா சேர்ந்த 2 பேர் உடல் உரிமையார் பாதிப்பு பின்பு பாதிப்பு மருத்துவர் சொன்ன ராஜு என்ற மருத்துவரை சேர்த்து சிகிச்சை பெற மறுக்காமல் அவங்கள உயிர் இறப்பு. சென்னையில் முதலாக மின்சார 220 கிட்ட மின்சாரம் தொடக்கம் இதாக்கிறாங்க. அதுக்கு கொடியாட்டி 120 இந்த மின்சார இழப்பு. இதுக்கு முதலமைச்சர் கொடியாசைச்சு இதை தொடக்க வைக்கிறாரு. தொலைபேசியை சார்ஜ் பண்ணுறதுக்கு வசதியாக 120 தூரத்துக்காண்டி அவங்க ஓடுறதுக்கூடிய இந்த வாகனம் இதுகள் வசதிகளையும் கூட அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஒரு இதில் சாக்கடையில் இப்போ போய் இந்த மண் சரிவு ஏற்பட்டு 46 வயசாரி ஒரு தொழிலாளி அந்த இடத்துல உயிரிழந்தார். இந்த விபத்து நடந்து தாமரவராட்சியில் சென்னை குளத்தாலை மண்ணெளி போது மண் சரிவில் ஒரு ஊழியர் கீழே விழுந்து உயிரிழப்பு. அவர் மேலே 20 அடிக்கு அவருக்கு மேலே மண் விழுந்து அவர் துடித்து பரிபாரமாக அவர் உயிரிழந்தார். ஆள்கடத்தல் இது நடந்து கொண்டிருக்குது. இப்போ இவ்வளோ பேர் நம்ம எழுந்துன்னு வரோம் மக்களை. ஆள்கடத்தல் இதில் நடக்கும்போது எம்எல்ஏ ஜெயகானை இப்போ கைது பண்ணுறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிக்குது. பத்திரா அவர் 25,000 பணம் கட்டி போட்டு அவர் வெளியே செல்றதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. சுற்றுலா போய் கொண்டிருக்கும் அந்த இடத்துல 6 இன பெண்கள் சுறாவளியால் அடித்து கொண்டு போக பார்த்தாங்க. இதில் இளைஞர்கள் உள்ள இதாக்கி அவங்க போராடி மீட்டிக்காங்க. போகிற ரயில் 2 பைசா இப்போ விலை அதிகரித்துன்னு சொல்லி இப்போ ரெயின் இதில் இவங்க அறிவிச்சாங்க. இப்போ நான் சொன்னால் இவ்வளோ நியூஸுமே இந்தியாவில் நடைபெற்றது 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 நடைபெற்று முடிந்த நியூஸ்கள் தான் நீங்கள் இதில் பார்த்தீங்க. இப்போ இந்த பாடசாலை ஆரம்பிக்கும் போது பொது நூலகம் ஒன்று தொடக்கப்பட்டுகிறது. தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ பங்களிப்பு. இந்திய மீனவர் திரும்பி அத்துமீறிக்காங்க. தலை மண்ணால் கைது செய்யப்பட்டார். 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு 4 படகுகள் இப்போ அவங்க பிடிச்சாங்க. இதுக்கடுத்தது எறும்புக்கூடுகள் இந்த இதுக்குள்ள காணப்படுகிறது என்று சொல்லி இதை இலங்கையிட்ட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி ஐநா சபை கூடிக்குது. மனித உரிமை ஆணையர்கிட்ட இப்போ இந்த எறும்புக்கூடுகளை பலியாயினவர்களை எறும்புக்கூடுகளை பரிசோதனைக்கு உட்பட சொல்லியாங்க. இப்படி சொன்னதாக அமைச்சர் விமல் தெரிவித்துள்ளார். இது 29ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 நடைபெற்ற பிரச்சனைகள். யாழ்ப்பாண பகுதியில் கைப்பற்றப்பட்ட 27 உயிரிழப்புகள். இப்போ இதில் 8 வயசு குழந்தையும் உள்ளடங்குவாங்க. குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று 27 பேர் சடலங்கள் அதுக்குள்ளே அடக்கப்பட்டுள்ளது என்றும் அது 20 சடலங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறது என்றும் மக்கள் போராட்டம் வீணாக போகவில்லை என்று அறிவிப்பு. அதுக்கு பின்பு டெங்கு 6,000 பேர் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டாங்க. 16 மரணங்கள் இதில் பதிவாகிக்குது. கவனமாக இருங்கள் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். பலஸ்தீனை அழிக்க துடிக்கும் இஸ்ரேல். எங்களை ஈரானை பணிய வைக்க நினைக்கும் அமெரிக்கா, அரபு நாடுகள்
அமெரிக்கா கீழ் இருக்கும்னு நினைக்கும் அமெரிக்கா ஜனாதிபதி இஸ்லாமிய நாடுகளை பாகிஸ்தான் மட்டும்தான் ஆயுதங்களை தயாரிக்கணும், மற்ற அரபு நாடுகள் ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அமெரிக்கா பாதுகாப்புக்கும் கூட அந்த ஆயுதத்தை ஈரான் பாவிக்கக்கூடாது, தயாரிக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கும். இது இந்த அமெரிக்கா அது விடும் சவரம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? குறிப்பு: இப்போ பூமியில் அதிர்ச்சித்தரமான விஷயங்கள் நடக்க போதாம். காற்றுகள் வேகமாக அடைக்கிறது. அது மாதிரி பிரச்சனைகள் வருவதனாலும் சில வெள்ளம் பறக்குகள் இது பூமி மாற்றங்கள் அதுகள் ஏற்படுத்துவதனாலும் இது உலக அழிவுக்குரிய நாட்கள் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு அதிர்ச்சித்தரமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மற்ற மதங்களை பொறுத்தவரை எப்படின்னு தெரியல. ஆனால் இஸ்லாமிய மதங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது பலஸ்தீன் இஸ்ரேல் கையில் இருக்கிற நாள் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்மையாகவே நெருங்கி வந்து கொண்டால் இருக்கிறது. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.